நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு விருச்சகம் ராசிக்காரர்களோட கேரக்டர்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு அதற்கு பிறகு சனிப்பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சகம் ராசிக்காரர்கள் சரித்திரத்தில் இடம் பிடிக்க நீங்கள் நினைக்காவிட்டாலும் உங்களின் பெயர் செயலாலும் தியாகத்தாலும் பொறிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. உங்களின் லக்னாதிபதியான செவ்வாய் அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடியவர். தவறு நடந்தால் நமக்கென்ன, நமக்கு பிரச்சனை வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று கண்டும் காணாமலும் இருக்க தெரியாது. அடுத்தவர்களுக்கு ஒன்று எனில் பதறிப்போவீர்கள். அந்த பாதிப்பை இழப்பை உங்களுக்கு ஏற்பட்டதாக நினைத்து களத்தில் குதிப்பீர்கள். லௌகீகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே ஊசலாடுவீர்கள். அதனாலேயே சில சமயம் மனைவி பிள்ளைகளிடம் மகிழ்ந்து பேசுவதும் சில சமயம் ஒதுங்கி இருப்பதுமாக இருப்பீர்கள். 30 வருஷமா குப்பை கொட்டிட்டேன், இன்னமும் புரியாத புதிராத்தான் இருக்காங்க என்று வாழ்க்கை துணை சொல்லுவார். வாரிசுக்கு சொத்து சேர்க்க நினைப்பீர்கள். ஆனால் வரைமுறை தாண்டி போய் சம்பாதிக்கவோ உதவி கேட்கவோ உங்களின் உள்மனசு இடம் கொடுக்காது. சிலர் தந்தையாரிடம் ரொம்ப பாசமாக இருப்பார்கள். ஆனால் அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தில் உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள். ஸ்தரஸ்தானங்களிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான். வீடு, மனை, சொத்து, சுகம் எல்லாம் நிச்சயமாக எப்படியாவது சம்பாதித்து விடுவீர்கள். ஆனாலும் ஏதோ ஒன்றிற்காக எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை தவிர்க்க முடியாது. வளைந்து கொடுக்க தெரியாமல் வளர்ச்சியை இழப்பீர்கள். தாய்க்காக சில காலம், தங்கைக்காக சில வருடங்கள் என்று உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்காகவே பாதி வாழ்நாளை வாழ்வீர்கள். பிறகுதான் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் ஓரிடத்தில் உட்கார்ந்து யோசிப்பதை விட பயணப்படும் பொழுது சிந்தனை கூர்மையாக இருக்கும். புது புது யோசனைகள் வந்தபடி இருக்கும். ஒரே மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப செய்வது பிடிக்காது. அதீத ரோஷக்காரராக இருப்பீர்கள். திடீரென 2-3 வருஷங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசாமல் இருப்பீர்கள். அதாவது ஒரு மைண்ட் செட்டப்பிலிருந்து உங்களால் அவ்வளவு விரைவாக வெளியே வரவே முடியாது. உறவினர்கள் நண்பர்களை பற்றி சரியான மதிப்பீடுகளால் விமர்சிப்பது பிடிக்கும். அதே சமயம் விஷயம் தெரிந்தவர்கள் ஞானமுள்ளவர்களை மதிப்பீர்கள். சரிங்க, குணங்கள் போதும் என்று நினைக்கின்றேன். அடுத்து சனிப்பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. விருச்சகம் ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இம்முறை 4ஆம் இடத்திற்கு மாறுகின்றார். சனியின் 4ஆம் இட மாற்றம் அத்தாஷ்டம சனி என்று சொல்லப்பட்டு நன்மைகளை தராத ஒரு நிலை என்று சொல்லப்படுகின்றது. ஆயினும் விருச்சகத்திற்கு சனி பகவான் 4க்கு உடையவர் என்கின்ற நிலையில் தற்பொழுது அவர் மாற இருக்கும் 4ஆம் வீட்டில் ஆட்சி எனப்படும் நிலையை அடைவார் என்பதால் கெடுபலன்கள் எதுவும் விருச்சகம் ராசிக்கு இருக்காது என்பதே உண்மையான நிலையாகும். கோச்சார பலன்கள் என்பது வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேதுக்கள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த நிலையையும் கணித்து அதன் பிறகு சொல்லப்படக்கூடியது என்பதால் மற்ற வருட கிரகங்களான குரு, கேது ஆகியவற்றின் மாற்றங்கள் விருச்சகம் ராசிக்கு சாதகமான அமைப்பில் இருக்கும் பொழுது சனியால் மட்டும் கெடுபலன்கள் எதுவும் உங்களுக்கு வரப்போவது இல்லை. உதாரணமாக தற்பொழுது ராகு கேதுக்கள் 5-11 அமர்ந்து விருச்சகம் ராசிக்கு நன்மை தரும் நிலையில் இருக்கின்றார்கள். அதிலும் கேது 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிக உன்னதமான பலன்களை தர இருக்கின்ற 11ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் 1.5 ஆண்டு காலத்திற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றார். அடுத்து ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குருவும் 7ஆம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை நேர்பார்வையாக பார்க்க இருக்கின்றார். இதுவும் ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். சனியை தவிர்த்து மற்ற கிரகங்கள் மிகவும் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த சனிப்பெயர்ச்சியின் காலம் என்று சொல்லக்கூடிய 2.5 ஆண்டு காலத்தின் முதல் 1.5 வருட காலத்திற்கு மற்ற கிரகங்களான குரு, கேது ஆகியவற்றின் நிலைகள் நல்ல அமைப்பில் அமைந்திருப்பதால் தற்பொழுது மாற இருக்கின்ற அர்த்தாஷ்டம சனி அமைப்பு விருச்சகத்திற்கு பெரிய பாதிப்புகளை தரப்போவதும் இல்லை. சொல்லப்போனால் உங்களின் சுகஸ்தான அதிபதி ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு சில நன்மைகளை தருவார் என்பதே உண்மை. கோச்சாரத்தில் வரும் 4ஆம் இடத்து சனி தன்னுடைய பார்வையால் ஜீவன அமைப்புகளான வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளை பார்த்து கெடுப்பார் என்றுதான் நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் சனி பகவானே ஒரு வகையில் நன்மைகளை செய்யும் என்பது உண்மை. எனவே அர்த்தாஷ்டம சனியின் தொழில், வேலை சம்பந்தமான இடையூறுகள் உங்களுக்கு இருக்கப் போவதும் இல்லை.
கோச்சார பலன்களில் ஒரு கிரகம் அங்கே இருந்தால் இந்த கெடுப்பலன் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. அதற்கு மாற்றாக வேறு விதமான சுபத்துவ வலிமைகள் அந்த கிரகத்திற்கோ அல்லது அந்த பாவகத்திற்கோ அமையுமாயின் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக கெடுப்பலன்கள் நடைபெறப் போவதும் இல்லை. இது போன்ற ஒரு நல்ல நிலைமை தற்பொழுது விருச்சகம் ராசிக்கு இருக்கின்றது. சனியின் தற்போதைய ஆட்சி நிலையும் அடுத்த வருடம் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியும் தற்பொழுது நடைபெற்று இருக்கும் ராகுகேது பெயர்ச்சியும் அத்தாசிரம சனியின் முக்கிய பலனான வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளை கெடுப்பதில் இருந்து தடுத்து விருச்சகம் ராசிக்கு நல்ல ஒரு நிலையை தரும். எனவே கெடுப்பலன்கள் ஏதேனும் வந்துவிடுமோ என்கிற தயக்கத்தை உதறி தள்ளி சனியை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்றபடியால் வரப்போகின்ற காலங்கள் விருச்சகம் ராசிக்கு நல்ல விதமாகவே அமையும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் சிறப்பான நிலைமைக்கு வருவீர்கள் என்பது உறுதி. அதே நேரத்தில் இந்த 2.5 வருட காலமும் நன்மைகள் மட்டுமே தான் நடக்குமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. சனிப்பெயர்ச்சி என்பது 2.5 வருட காலம். கிட்டத்தட்ட முதல் 1.5 வருட காலத்திற்கு குரு ராசியை பார்ப்பதால் நன்மைகள் உண்டு. ஆனால் கடைசி 1 வருட காலம் குருவானவர் 8ஆம் இடத்திற்கு செல்வார் என்பதால் அப்பொழுது நீங்கள் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது என்னவென்றால் சனி தனது பார்வையால் 10ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் பார்ப்பார் என்பதால் பணிபுரியும் இடங்களில் மாற்றங்களும் ஏமாற்றங்களும் இருக்கும். அலுவலகத்தில் எவரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வீண் வாக்குவாதங்கள், தேவையற்ற விவாதங்கள், அரசியல் பேச்சுக்கள், அரட்டைகள் போன்றவைகள் வேண்டவே வேண்டாம். இதன் மூலம் வேலை செய்யும் இடங்களில் உங்களின் மதிப்பையும் மரியாதையும் கீழிறங்கச் செய்வார் சனி. சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது டிபார்ட்மெண்ட் மாற்றம் அல்லது வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் போன்ற பலன்கள் நடக்கும். அவைகள் உங்களின் எதிர்காலத்திற்கு நல்லது என்பதால் வரும் மாற்றத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் சிண்டு முடிந்துவிட சகுனிகள் தோன்றுவார்கள் என்பதால் கவனம் தேவை. அரசு பணியாளர்கள் முறைகேடான வழிகளில் பணம் வரும் நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4 சுவருக்குள் நீங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு இருந்தாலும் அந்த சுவருக்கும் கண்களும் காதுகளும் இருக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சுய தொழில் செய்பவர்களும் வியாபாரிகளும் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ புதிய கிளைகள் தொடங்கவோ புது முயற்சிகள் எடுக்கவோ யோசித்து செய்ய வேண்டும். 1000 தான் இருந்தாலும் கேதுவின் தயவினால் பணவரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் எத்தகைய சிக்கலையும் சுலபமாக சமாளிக்க முடியும். இந்த கடைசி 1 வருட காலம் குரு பகவான் ராசியை பார்க்க மாட்டார் என்பதால் இப்பொழுது சனியின் பார்வை உங்களுடைய குணங்கள் சற்று மாறுபடும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் சற்று முரண்பாடானவராக பிடிவாதக்காரராக மாறுவீர்கள். எவருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டீர்கள். மனதில் குழப்பமான எண்ணங்கள் வரும். தேவையற்ற மனக்கலக்கம் இருக்கும். எதிலும் நல்லவைகளே பார்க்கும் உங்களை முடக்கி போட்டு சனி சற்று அசைத்து பார்ப்பார் என்றாலும் யாராலும் உங்களை ஜெயிக்க முடியாது என்பதுதான் நிச்சயம். சில தேவையற்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டு சிக்கல்கள் உண்டாகும் என்பதால் அவசியமில்லாதவர்களுக்கு ஜாமீன் போடுவது மற்றும் எவருக்காகவும் கேரண்டி தருவது இருப்பது கூடாது. பல நாள் சேர்த்து வைத்த நற்பெயர் ஒரு சில நிமிட செயல்களால் கெடக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். வயதான தாயாரை நன்கு கவனியுங்கள். அவரின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். தாயாரை விட்டு விலகி தூர இடங்களில் வசிப்பவர்கள் மாதம் ஒரு முறையாவது அவரை போய் பார்த்து அவரின் ஆசீர்வாதங்களை பெற்று வருவது நல்லது. 4ஆம் இடத்து சனியால் அம்மாவிற்கு ஆரோக்கிய குறைபாடுகள் தோன்றும். தாயின் உடல்நிலையில் அக்கறை காட்டுவதும் நல்லது. எந்த காரணம் கொண்டும் எவ்வளவு நெருக்கடியிலும் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து கடன் வாங்குவது மற்றும் தொழில் செய்வது இப்பொழுது செய்யாதீர்கள். அது சரியாக வராது. அதை போலவே இருக்கும் வீட்டை விற்று புது வீடு வாங்குவது போன்றவைகளும் இப்பொழுது வேண்டாம். சொந்த வீட்டை விட்டு அந்த பணம் வேறு வகையில் செலவாகி வாடகை வீட்டில் இருக்கச் செய்வார் 4ஆம் இடத்து சனி. வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும். இந்த செலவிற்கு புது வண்டியே வாங்கிவிடலாம் என்றால் அதற்கும் தடை வரும். மாணவர்களுக்கு படிப்பில் தடை வரக்கூடும் என்பதால் காலேஜிற்கு கட்டடிக்காதீர்கள். காலேஜ் உங்களை கட்டடித்து விடலாம். சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்ப சொத்துக்களை விற்கக்கூடாது. பூர்வீக சொத்துக்களையோ வீடு நிலம் போன்றவைகளையோ விற்பதற்கான தேவை உள்ளவர்கள் விற்பனையை தள்ளி வைப்பதும் நல்லது. வீடோ நிலமோ விற்ற பணம் விற்ற நோக்கத்திற்காக செலவாகாமல் வேறு வகையில் விரயம் ஆவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்கள் இருக்கும் என்பதால் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கும் முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செலவு செய்யுங்கள்.
இளைஞர்களுக்கு வேலை மாற்றங்கள், மாணவர்களுக்கு படிப்பில் கவனக்குறைவு, மனத்தடுமாற்றம், விரக்தி, குடும்பத்தில் கடும் முயற்சிக்கு பிறகே சுப காரியங்கள் நடக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடங்கள் வரும் என்பதால் அவர்களை கண்காணிப்பதும் அவசியம். வியாபாரிகளுக்கு வருமானத்தில் எந்தவித குறைவும் இருக்காது. சொந்த தொழில் செய்பவர்கள் வேலைக்காரர்களை நம்ப வேண்டாம். வேலைக்காரர்கள் திருடுவது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. விவசாயிகளுக்கும் கிராமப்புறத்தில் உள்ள சிறு தொழில் புரிபவர்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் பணிபுரியும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் எதுவும் இருக்காது. பொதுவாக 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களில் வெளிநாட்டில் இருப்பது சனியின் கடுமைகளை குறைக்கும். இது அர்த்தாஷ்டம சனிக்கும் பொருந்தும். இதுவரை வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். சிலருக்கு இப்பொழுது நிரந்தர குடியுரிமையும் உண்டு. பொதுவாக விருச்சகம் ராசிக்காரர்கள் பரம்பொருளின் அருளினால் எதையும் சமாளிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மேலும் பிறந்த ஜாதகத்தில் நன்மையான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு இந்த கோச்சார கிரக குறைகள் பெரிதாக ஒன்றும் பாதிக்காது என்பதால் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. உங்களுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். அர்த்தாஷ்டம சனி நடைபெறுவதால் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள பழமையான சிவன் கோவிலில் அருள் புரியும் கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும், வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், அவரின் அருள் பெறுவதும் நன்மைகளை தரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ